மகாபாரத போர் ஆரம்பிக்க போற நேரம் துரியோதனனுக்கு ஒரு டவுட். போர் எந்த நேரத்துல ஆரம்பிச்சா வெற்றி கிடைக்கும்னு. அவன் நேரா ஜோதிடத்துல டாப்னு சொன்ன சகாதேவன் கிட்ட போனான். சகாதேவனும் நேர்மையா அபிஜித் நட்சத்திரம்னு சொல்ற 28வது நட்சத்திர நேரத்துல போர் ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம்னு சொன்னான். கிருஷ்ணருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. தர்மம் ஜெயிக்கணும்னு நினைச்ச கிருஷ்ணர் ஒரு குசும்பு வேலை செஞ்சார். அந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னோட மயிலிறகுக்குள்ள சத்தமே இல்லாம புடிச்சு உள்ள வச்சிட்டார். அதனால துரியோதனனால போர்ல ஜெயிக்க முடியல. கௌரவர்களும் போரில் தோத்து போனாங்க. போர் முடிஞ்சதும் எல்லா நட்சத்திரங்களும் திரும்ப வந்தாலும் அபிஜித் நட்சத்திரம் மட்டும் காணாம போயிருச்சு. எல்லாரும் கிருஷ்ணர் கிட்ட அந்த நட்சத்திரத்தை திரும்பத்தான்னு கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணர், கலியுகத்துல மக்கள் நிறைய தப்பு பண்ணுவாங்க, இந்த நட்சத்திரம் இருந்தா அது இன்னும் தீங்கு அதிகரிக்கும்னு சொன்னார். மக்கள் ரொம்ப கெஞ்சிக்கிட்டதால கிருஷ்ணரும் மனசு இறங்கி, சரிப்பா, தினமும் காலை 11:45 12:15 வரைக்கும் அந்த நட்சத்திரம் வானத்துல தெரியும்னு வரம் கொடுத்தார். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? துரியோதனன் தோத்ததுக்கு காரணம் கிருஷ்ணரோட பக்தி இல்ல, அவரோட புத்தி.